வணக்கம், நான் மதுவந்தி பேசுகிறேன். தமிழ்நாட்டில் இந்த பாலியல் வன்கொடுமை கொலை எதுவும் குறைஞ்சா மாதிரியே தெரியலை. இன்ஃபேக்ட் ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு. 3 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தைன்னு கண்டினியூஸாக இது இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு தான் வருதே தவிர்த்து லா அண்ட் ஆர்டர் ஸ்ட்ரிக்ட்னஸ் கொண்டு வந்து இதுக்கு ஒரு அடக்குமுறை இதை இன்னும் இந்த அரசாங்கம் கையாண்டா மாதிரி சத்தியமாக தெரியல. ஒன்ஸ் அகெயின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை தான் கேட்கணும், ஏன் இந்த அளவுக்கு இன்னும் தமிழ்நாட்டில் இதை அடக்க முடியலை? இந்த பாலியல் வன்கொடுமைங்கிற இந்த கொடூரமான விஷயத்தை ஏன் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு எனக்கு தெரியலைன்னா இட்ஸ் வெரி வெரி அலார்மிங். இட்ஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ. இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கன்சர்ன் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு கல்வித்துறை அமைச்சர் கயிறு கட்டிக்க கூடாது, ஐடென்டிட்டி, ரிலிஜியஸ் ஐடென்டிட்டி எதுவுமே இல்லாமல் ஸ்கூலுக்கு பசங்க வரணும்னு சொல்கிறாரு. இல்லை, இந்த ரிலிஜியஸ் ஐடென்டிட்டி எதுவுமே இல்லாமல் ஸ்கூலுக்கு பசங்க வரணும்னு சொல்கிறது ஹிந்துக்களுக்கு மட்டும்தானா, இல்லை எல்லா மதத்தையும் சார்ந்தவர்களுக்கு இது அப்ளிகபிளா இன்னும் தெரியலை. அண்ட் அவங்க பிலீஃப், அவங்க ஃபைத் ஒரு கயிறு கட்டிக்கிறதுலையோ இல்லை ஒரு சின்ன செயின் மாட்டிக்கிறதுலையோ, எனி ரிலிஜன், இது ஹிந்துவிசம் மட்டும் இல்லை ஒரு பூனல் உள்ளே போட்டுக்கிறதுலையோ இல்லை ஒரு சின்ன ஒரு டாலர் இருக்கிற, அதாவது ஒரு கிராஸ் இருக்கோ இல்லை இஸ்லாமியர்கள் மதிக்கிற விஷயங்கள் இருக்கிற ஒரு செயின் மாட்டிக்கிட்டு வருதுனால என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை. மாண்புமிகு முதலமைச்சரே கையில் கயிறு கட்டியிருக்காரு, ஒரு காப்பு மாதிரி ஏதோ கூட போட்டிருக்காரு. அது அவரோட நம்பிக்கை, அதை நம்ம குவெஸ்டனே பண்ணக்கூடாது. பட் அப்படி பார்த்தா அவரும் செக்குலராக தானே இருக்கணும், பிகாஸ் ஹீ இஸ் நவ் இன் அன் ஒஃபிஷியல் கவர்மெண்ட் போஸ்ட். அப்போ நீங்கள் போய் முதலமைச்சர்கிட்ட கயத்தை கட்டிடுங்கன்னு சொல்ல முடியுங்களா? இது எவ்வளோ இம்மெச்சூராக இருக்குது. அதுக்காக தான் இந்த கம்பேரிசனையே நான் கொண்டு வந்தேன். அவங்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அடுத்தவங்க மேலே திணிக்காம அதனால பிரச்சனைகள் வராமல் இருந்தால் எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த கயிறை ஒருத்தங்க போட்டுட்டு போனதுனால பசங்களுக்குள்ள இந்த கயிறு போட்டதுனாலையோ இல்லை ஒரு கிராஸ் வச்ச செயின் போட்டதுனாலையோ இல்லை ஒரு இஸ்லாமிய சிம்பிள் இருக்கிற ஒரு செயின் போட்டதுனாலையோ பசங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததா எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ இதை எதுக்கு இவ்வளோ முக்கியமாக இதை சொல்லணும், இது ரொம்ப முக்கியமாக கொண்டு வரணும் அப்படின்னு இந்த மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஏன் யோசிச்சாருன்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு பசங்களுக்கு கிடைக்க வேண்டிய சேஃப்டி. அது இன்னும் அது சரியான மாதிரி எனக்கு தெரியல. இல்லைன்னா இத்தனை பாலியல் வன்கொடுமை என் கொலை கண்டினியூஸா வந்தாச்சு. ஆட்சிக்கு 1 month கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 1 month மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆர் 1 month கிட்ட ஆட்சி அமைச்சு வந்தாச்சு. அப்படி இருக்கிற தருணத்தில் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பார்க்கறது முக்கியமா, யார் எந்த கயிறை கட்டிட்டு இருக்காங்க, யார் என்ன செயின் மாட்டிட்டு சுத்துறாங்க, இது முக்கியமா? ஒன்ஸ் அகெயின் நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கிட்ட தான் நான் இதை இந்த ரிக்வெஸ்ட், ஐ இம்ப்ளோர் யூ ஒன் மோர் டைம், தயவு செய்து குழந்தைகளோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இன் தமிழ்நாடுவை சரி பண்ணுறதுக்கு ப்ளீஸ் நீங்கள் ஏதாவது பண்ணுங்க. தயவு செய்து அதுக்கு நீங்கள் வழிகளை கண்டுபிடிச்சு ப்ளீஸ் டூ சம்திங் டு பிரிங் தட் அண்டர் கண்ட்ரோல். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அப்புறமா யார் என்ன கயிறு கட்டிக்கிறாங்க, என்ன செயின் மாட்டிக்கிறாங்க, அதெல்லாம் ஆக்சுவலி தேவையில்லாத விஷயங்கள். வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் தீஸ் சில்ட்ரன். அதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் பார்க்கணும். அதே சமயத்தில் இப்போ தான் நான் பார்த்தேன், 2 ட்வீட் பார்த்தேன். அந்த 2 ட்வீட்டை பற்றியும் கண்டிப்பாக நான் பேசி தான் ஆகணும். அதனால தான் இந்த பதிவு. அதாவது ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் அட்லீஸ்ட் நாங்கள் படிச்சுட்டு இருந்த டைமில் இந்த பிளாக் அண்ட் டேக்கிள் அப்படின்னு ஒரு லிட்ரரி ஈவெண்ட் ஒன்று நடக்கும். அந்த லிட்ரரி ஈவெண்ட் எப்படின்னா, ஒரு டாபிக் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த டாப்பிக்கை பற்றி ப்ரோ தட் டாபிக் பேசணும். அப்புறம் ஜட்ஜ் இமீடியட்டாக டக்குன்னு மாற்ற சொல்லுவாங்க, உடனே அந்த டாப்பிக்கை பற்றி அகென்ஸ்டாக பேசணும். ஸோ எந்த அளவுக்கு கன்வின்சிங்காக அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம ப்ரோவாக பேசுகிறோம், கன்வின்சிங்காக அகென்ஸ்டாக பேசுகிறோங்கிறத பார்த்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ்லாம் ஜட்ஜஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் படிக்கும் போது இந்த பிளாக் அண்ட் டேக்கிள் ஈவெண்ட்டு இருந்திருக்கும். இப்போ அவர் இதை தான் ஃபாலோ பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாள் பாஜகவின் மாநில தலைவர், இந்நாள் வி த லீடர்ஸ் அந்த இயக்கத்தின் தலைவர், பாஜகவிலிருந்து சமீபத்தில் வெளியேறின திரு அண்ணாமலை அவர்கள் சடனா
இந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி கேள்வி கேட்குறாரு, அது நான் பாராட்டுறேன். பட் ஃப்ரம் சம்வேர் திஸ் ஹோல் நார்த் இந்தியன் கிரிமினல் அப்படின்னு ஒரு வார்த்தை. கிரிமினல் என்ன நார்த் சவுத் டிவைடு? நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், ஈஸ்ட் இந்தியன், வெஸ்ட் இந்தியன், நார்த் ஈஸ்ட் இந்தியன், சவுத் வெஸ்ட் இந்தியன்னா நம்ம பார்ப்போம். A criminal is a criminal. யார் அந்த கிரைமை பண்ணாலும் என்ன, வாட் இஸ் ராங் இஸ் ராங். இப்போ இதுவே அவர் வந்து பாஜகவில் இருந்தபோது, திமுகவுடைய ராஜ்யம் இங்கே நடந்துகிட்டு இருந்தபோது பல பாலியல் வன்கொடுமைகளை பற்றி அவர் கேள்வி கேட்டிருக்காரு. பட் அப்போல்லாம் வந்து நார்த் இந்தியன் கிரிமினல்ஸ் அப்படின்னு அவர் சொல்லலீங்களே. இப்போ எதுக்கு சடனா வை திஸ் ஹோல் நார்த் சவுத் டிவைட் ரெட்டோரிக் நரேட்டிவ்? நார்த் இந்தியன் கிரிமினல்ஸ், பீப்புள் ஃப்ரம் த நார்த் கமிட்டிங் கிரைம்ஸ். அப்போ இங்கேருந்து போகிறவங்க அங்கே ஏதாவது கிரைம் கமிட் பண்ணாங்கன்னா சொல்லுவாரா? பீப்புள் ஃப்ரம் த சவுத் ஹூ வென்ட் டு த நார்த் டு கமிட் கிரைம்ஸ்னு. என்னங்க இது? A criminal is a criminal. How does it matter where he comes from or which state he belongs to? எனக்கு புரியல. எதுக்கு இப்போ இந்த நரேட்டிவ், இந்த ரெட்டோரிக்கில் திராவிடியன் பாலிட்டிக்ஸில் தன்னை ஐக்கியமாக்கிக்கணும், தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு அவர் இப்படி பேசுகிறாரா? தெரியலீங்களே. ஏன்னா இத்தனை நாள் இந்த கொடுமைகளை பற்றியும் சட்ட ஒழுங்கை பற்றியும் கமெண்ட் பண்ணி கேள்வி கேட்ட திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ சடனாக ஒரு எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை, கிரிமினல்ஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா. ஏன் இத்தனை நாள் தெரியலீங்களா? நான் அப்படியே ரிவர்ஸில் கேட்குறேன். இத்தனை நாள் கிரிமினல்ஸ் எந்த ஸ்டேட்லேருந்து வந்தாங்கன்னு அவருக்கு தெரியாதா? அவர் எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த கிரிமினல் எந்தெந்த ஸ்டேட்லேருந்து வந்து என்னென்ன பண்ணாங்கன்னு. பட் இஸ் தட் த பாயிண்ட் டு பி டிஸ்கஸிங்? லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குது, கிரைம் நடந்துகிட்டு இருக்கு, பாலியல் வன்கொடுமை நடந்து கொலை நடக்குது, ஸ்மால் சில்ட்ரன், ஸ்மால் கேர்ள்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட். இப்போ அதை பற்றி ஒரு கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கணுமே தவிர்த்து வை திஸ் நார்த் இந்தியன் கிரிமினல் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட். அண்ணாமலையோடைய வார் ரூம் ஃபாலோவர்ஸ், நீங்களும் இதுக்கு பதில் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அசிங்கமாக ட்ரோல் பண்ணி தான் பதில் சொல்வீங்க. அதாவது இவ்வளோ ஒரு அசிங்கமான ட்ரோலிங் வந்து டிஎம்கே ஆளுங்க கூட பண்ணது கிடையாது. ஆனால் நீங்கள்லாம் பண்ணுறீங்க. பட் ஐ டோன்ட் கேர். பட் இதுக்கு ஒரு பதில் கொடுங்களேன், தப்பில்லைங்களே. அண்ட் ஃபைனலி நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இப்போது மறுபடியும் நடக்க போகுது. அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த சிஆர்பிஎஃப் ப்ரொடெக்ஷன், அப்புறம் இந்த பயோமெட்ரிக் ஸ்கேனு, இது எல்லாத்தையும் பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ட்வீட் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்காரு. போட்டு இதெல்லாம் கொடுத்தா பசங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடாதா, ஓன்ட் நியூ ப்ராப்ளம்ஸ் அரைஸ் அப்படின்லாம் கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு ஏற்கனவே ப்ராப்ளம் வந்துடுச்சு. நீட் எக்ஸாமில் ஒரு மிகப்பெரிய பேப்பர் லீக் ப்ராப்ளம் வந்ததுனால தான் த கவர்மெண்ட், எஸ்பெஷலி த பிஎம்ஓ, இஸ் டேக்கிங் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் ஷுவர் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்ட்டு. ஸோ ஒரு சிஆர்பிஎஃப் ப்ரொடெக்ஷன் அந்த பேப்பர்ஸ்க்கு கொடுக்கறதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தி ஆர்மி இஸ் ஹியர் டு ஹெல்ப் சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. அவர் முன்னாள் போலீஸ் ஆஃபீஸர், அவருக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆர்மி வந்தால் என்ன பிரச்சனை? அண்ட் ஆர்மி எதுக்கு வராங்க? அந்த பேப்பர்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆர்மி பயன்படுத்த போகிறாங்க. அண்ட் பயோமெட்ரிக், ஃபேஷியல் ரெக்கக்னிஷன், இதெல்லாம் வந்து இப்போ ஒரு வீசா அப்ளிகேஷனுக்கு போனாலே பண்ணணும். ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்குள்ளே போனாலே பல இடங்கள்ல இதெல்லாம் இருக்குது. ஸோ பசங்களுக்கு இது ஒன்றும் பெரிய, தேர் ஆல் டுடேஸ் கிட்ஸ் ஆர் ஆல் வெரி வெரி கியூட் இன் ஆன் ஆல் திஸ். இதனால ஒன்றும் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸோ பிரச்சனையோ வரப்போகிறது கிடையாது. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் ஏன் இதை வந்து why is he blowing it out of proportion, making such a hue and cry and saying ஐயோ இது வந்துதா, இப்படி வந்தா, அப்படி வந்தா, சிஆர்பிஎஃப், அது அந்த வே அந்த ட்வீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னமோ வந்து ஒரு 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 பஞ்ச் ஆஃப் பிரிசனர்ஸை வந்து எங்கேருந்தோ கூட்டிகிட்டு எங்கேயோ டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிற மாதிரி கவர்மெண்ட் ஏதோ பண்ணுதுங்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கு அந்த ட்வீட். இல்லைங்களே, globally so many practices are being followed for these kind of mass entrance exams. இப்போ India has to meet with global standards also. Plus ஏற்கனவே இந்த நீட்ல ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அப்போ அந்த பிரச்சனை இன்னொரு தடவை வந்தாதான் அந்த பசங்களுக்கு பாதகம். இப்போ திருப்பியும் பேப்பர் லீக் ஆகி அந்த பசங்களால் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியலைன்னா தான் பாதகம். சிஆர்பிஎஃப் பர்சனல் டிப்ளாய் பண்ணுறதுனாலையோ, பயோமெட்ரிக்ஸ்னாலேயோ, ஏஐ ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் வரதுனாலேயோ அந்த பசங்களுக்கு எந்த பாதகமும் கிடையாது. எக்ஸாமை எழுதணும். எக்ஸாமை எழுதினாதான்
the problem is solved. ஸோ எந்தவித பிரச்சனையும் இல்லாம பசங்களுடைய நலனை கருதி இந்த எக்ஸாமை எழுதணுங்கிறதுக்காக இந்த ஸ்டெப் எடுக்கப்பட்டிருக்கு. பட் இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்கிற ட்வீட்டை பார்த்தா எதுக்கு இதெல்லாம்? இதுவே அவர் பாஜகவில் இருந்திருந்தா பிளாக் அண்ட் டேக்கிள் எப்படி பேசியிருப்பாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ வாட் இஸ் த கோர் ஐடியாலஜி? அது எனக்கு தெரியல. வாட் டஸ் மிஸ்டர் அண்ணாமலை வாண்ட்? ஸ்டூடெண்ட்ஸ் to definitely write the NEET exam or to set a narrative that all this is wrong because it's now government of India run by BJP which he is not a part of. தெரியல. Whatever it is, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த NEET எக்ஸாமுக்கு இந்த அளவுக்கு செக்யூரிட்டியை வைக்கிறது எந்த தப்பும் கிடையாது. இதனால பசங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வரப்போறது இல்லை. இட்ஸ் கோயிங் டு பி வெரி க்ளீன் அண்ட் வெரி சேஃப். இன்ஃபேக்ட் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ப்ரொடெக்ஷனோட லெட்ஸ் சே த சில்ட்ரன் ஆர் கோயிங் டு டேக் தட் எக்ஸாம் வித் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஆர்மி. அதில் நல்ல விஷயம் தானேங்க. அவங்கெல்லாம் பார்டரில் இருக்கிறதுனால தானேங்க நம்ம இங்கே நிம்மதியாக தூங்குறோம். அப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்கன்னா இதில் என்ன தப்பு இருக்குது? மால் ப்ராக்டிஸ் அவாய்ட் ஆகும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் எக்ஸாம் எழுதப்படும். ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் எப்போதுமே ஆர்மி உள்ளே வந்து தானே பழக்கம் நம்ம நாட்டில். இன்றைக்கி நேற்றுக்கு இல்லையா அது? திஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன். A huge paper leak has happened. Lakhs of children are waiting to rewrite or rather write the re-exam. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆர்மியை உள்ள டிப்ளாய் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த எக்ஸாம் எழுத வைக்கிறதுல எந்த தப்பும் தெரியலை. ஒன்ஸ் அகேன் தெரியல திரு அண்ணாமலை அவர்கள் எதனால நார்த் இந்தியன் கிரைம் கிரிமினல் நீட் எக்ஸாம்க்கு இதெல்லாம் தேவையா? என்ன நரேட்டிவ், எதுக்கு அவர் இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறாருங்கிறத வெல் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். காலம் தான் பதில் சொல்லும். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.